இல்ல குருஜி, நீங்க இந்த சின்ன நாணயங்கள் எல்லாம் வாங்காதீங்க. உங்களை பத்தி இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் எங்களை பத்தி யோசிச்சு பார்த்து வாங்குங்களேன். குருஜி இத பாருங்களேன், இதாலேயே நம்ம எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் ஆயிட்டோம்னு. குருஜி எங்களால எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேகரிச்சிட்டோம். இப்ப இங்க இருந்து கிளம்பிடலாம். சரி சரி போகலாம். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க சேகரிச்சிருக்கிறீங்களே இந்த தங்க ஆபரணம், அது மேல என் திவ்ய திருஷ்டியை பதிக்கிறேன். நீங்க இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது. இது எல்லாமே என்னோடது. ராமா, இதெல்லாம் என்னோடதுன்னு உங்ககிட்ட சொல்லு. குருவே, நீங்களே ஒரு விஷயம் சொல்லுங்க. நாம ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா நாம எப்பவும் நம்மளுடைய வார்த்தைகளை மதிச்சு அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்ல. அதுலயும் குறிப்பா நம்ம பண்டிதர்னும் போது. ஆமா கண்டிப்பா பண்டிதரே. ஒரு உண்மையான பண்டிதன் அவன் வாயில இருந்து வர்ற வார்த்தையை காப்பாத்தணும். நன்றி குருவே, நீங்க ஒரு மிக சிறந்த மகான் நான் எப்பவும் சொல்லியிருக்கேன். தனிமணி, தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் குண்டப்பா கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நான் குண்டப்பாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இங்க தரையில எந்த ஒரு பொருள் விழுந்தாலும் அது எல்லாமே குண்டப்பாக்கு தான் சொந்தமானதுன்னு. அதனால கொடுத்துருங்க. முடியாது. தரமாட்டேன். வாங்க. குருஜி சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுவோம். நீங்க யாரோ உங்க ஆடைய கட்டணும்னு இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்கு. மாட்டையா, நீதான் முடிச்சுக்கிட்ட. விடு விடு. முதல்ல இங்க இருந்து போக கதவை மூடுங்க. முட்டாளுங்களே முட்டாளுங்களே, வெளியில போனதுக்கு அப்புறம் மூட சொன்ன உதவாக்குறீங்களா? கதவை தரங்க முதல்ல. ஆஹா, பிரமாதம். என் வீட்டை விட்டு கிளம்பும் போது கூட உங்களை வெளியே அனுப்பிய விதமும் ஞாபகார்த்தமா ஆயிடுச்சு. குருஜி மகாராஜா சாப்பிடுறத வெறிக்க வெறிக்க பார்க்காதீங்க. சாப்பாடே பயந்துற போகுது. அட முட்டாளே, காலையில இருந்து ஆண்டவன் நமக்கு எதுக்கு படி அளக்கல நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க ரெண்டு பேருமே. ஏன்னா இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்ட நாள். ராஜ விருந்தோட ஆரம்பிக்கணும்னு இருக்கு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. அற்புதம் அற்புதம். இந்த இனிப்புகள்லாம் லட்டு பாயாசம் ரொம்ப சுவையா இருக்கு குருவே. அப்புறம் இந்த பருப்புல வெண்ணெய் சேர்த்திருக்காங்க குருவே. அற்புதம், சுவையா இருக்கு. இது எவ்வளவு சுவையா இருக்குன்னா குருவே, நீங்களும் இந்த இல்ல 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 நீங்க வந்து பூஜை பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நீங்க நல்லா சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனா குருவே, நான் பசியா இருக்கேன். ஆனா இந்த சுவையான உணவு ரொம்ப அருமையா இருக்கு. மணி, நம்மளோட குருஜி இந்த மாதிரி தவிக்கிறத பார்க்கும்போது தாகத்தோட இருக்கிற எரும மாட்டை ஆத்தோர கட்டி போட்ட மாதிரியே இருக்குது. பக்கத்திலேயே தண்ணி இருந்தாலும் அதால குடிக்க முடியாது. அப்படிதான் இருக்கு. வயிறு நிறைஞ்சிருச்சு. குருவே, சொல்லுங்க மகாராஜா. வயித்துல இருக்கிற அக்னி இந்த மாதிரி சுவையான சாப்பாடை சாப்பிட்டு அணையும் போது அது மூலமா கிடைக்கிற ஆனந்தமும் திருப்தியும் இருக்கு. அதை சொல்லவே முடியாது. ஆனா அந்த வயிற்றுல அக்னி அணையாம இருக்கிறவங்களுக்கு தான் அதை பத்தி நல்லா தெரியும். என்ன? இல்ல, நான் சொல்ல வந்தது வேற மகாராஜா. திருப்தி தான் முக்தியே. திருப்தி தான் முக்தியே. நீங்க ஒரு மகான் குருஜி, நீங்க ஒரு மகான். கவிதையும் நல்லா இருக்கு, அதுல ஒரு அர்த்தமும் இருக்கு. திருப்தி தான் முக்தியே. குருவே, நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். நீங்க குழந்தையோட ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு சொன்னது சந்தோஷம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பிரச்சனையை நீங்க விளக்கம் செஞ்சிருக்கீங்க. இனிமே நீங்க தினமும் விஜயநகர ராஜ்யத்தோட எல்லையை கடந்து போவீங்க, அதுவும் வெறும் வயிற்றோட. நீங்க மிகச்சிறந்தவர், நீங்க ஒரு மகான். நான் உங்களோட
இந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். மகாராஜா, உண்மையை சொல்லணும்னா நான் பசியில இருக்கேன். எங்க வலிக்குதுன்னு கூட தெரியல. பசிக்குதா இல்ல வலிக்குதா? இல்ல மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் மற்றவங்களுக்கு சேவை பண்ற பசியோட இருக்கேன். அதாவது நான் பசியோட இருக்கேன். பாத்தியா அவன் எப்படி நடிக்கிறான்னு? அப்படியே விஷயத்த சுத்தி சுத்தி விடுறான் பாரு. அப்படியே ஜிலேபி மாதிரியே சுத்தி விட்டுட்டான். எனக்கு புரிஞ்சிருச்சு குருவே. நீங்க ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச பசியோட இருக்கீங்க. இந்த பசி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும் குருவே. நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கு குருவே? பசி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பல்லாக்கு கூட அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பசியோட இருக்கு மகாராஜா. ஆமாம் குருவே. இந்த பல்லாக்கு விசேஷமான ஒருத்தருக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக செஞ்சது. அப்படியா? பல்லாக்கு, அன்பளிப்பு, சில சமயம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளிச்சமே வரும்னு சொல்லுவாங்க. மகாராஜா, ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். சொல்லுங்க. நீங்க ரொம்பவே கருணை மிகுந்தவர். இல்ல குருவே, விஷயம் அது இல்ல. விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க நல்ல காரியம் செஞ்சா அவங்களுக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். இதுவும் அப்படி ஒரு நன்றியோட ரூபம் தான். மகாராஜா, நாட்டுக்கும் அரசருக்கும் சேவை செய்யறதுங்கிறது பண்டிதனோட தர்மம் மகாராஜா. ஆமாம் குருவே, ஆனா நீங்க பண்ணியிருக்க இந்த காரியம் ரொம்ப பெருசு. எல்லாரையும் ஒரு பிரச்சனையிலிருந்தே நீங்க காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரண இல்லையே. என்ன இருந்தாலும் குருவே, விஜயநகரத்தோட எல்லையை கடந்து போறது ரொம்ப கஷ்டமானதா இருக்கணும். ஆமா மகாராஜா, ரொம்ப கஷ்டம்தான். அது எப்படி சொல்றதுன்னா, பாதை கூட ரொம்ப கரடுமுரடா இருக்கு. இனி பிரச்சனையும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. குருஜி, அநேகமா மகாராஜா உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என் அருமை சிஷ்யர்களே, இன்னைக்கு மகாராஜா சொல்லி எதை நீங்க காதுல கேட்டீங்களோ அதை நம்பித்தான் ஆகணும். மகாராஜா, வணக்கம் 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 குருஜி. மகாராஜா, பெரிய காரியத்துக்கான பலனும் பெருசா இருக்கணும். வெறும் பல்லாக்கு மட்டும் இல்ல, நானும் மகாராணி திருமலம்மாவும் சேர்ந்து சில பொருட்களையும் கொண்டு வர சொல்லியிருக்கோம். பாத்தீங்களா, உண்மையை சொல்றதா இருந்தா மகாராஜா என்ன புகழ்றது எனக்கு ரொம்ப வெக்கத்தை கொடுக்குதுங்க. அது மட்டுமில்ல, மகாராணிங்க இந்த மாதிரி பரிசுகளை கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் கூட 2 வீடுகளை வாடகைக்கு எடுக்கணும்னு தோணுது. குருவே, சொல்லுங்க மகாராஜா. என்னை பொறுத்த வரைக்கும் என் ராஜ்யத்துல யாராவது நல்ல காரியம் பண்ணாங்கன்னா அவங்க இந்த கௌரவத்துக்கு தகுதியானவங்களா இருப்பாங்க. உண்மைதான் மகாராஜா, தர்மம் கூட அப்படித்தான் சொல்லுது. அதாவது ஒரு ஆட்சியில குற்றவாளியை கூட விட்டுறலாம், ஆனா ஒரு நல்லவனை தர்மவான கைவிட்டுற கூடாதுன்னு சொல்லுது. அதான் அதேதான் குருவே. இதை கேட்கதான் நாங்க உங்களை இங்க கூப்பிட்டோம். நீங்க எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருவே. நன்றி மகாராஜா, நன்றி நன்றி. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா குருவே? மகாராஜா, நான் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னா, இது எல்லாத்தையுமே எப்போ கொடுப்பீங்க? குரு ரொம்ப ஆவலா இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா நாங்களும் ரொம்ப ஆவலோட தான் இருக்கோம். ஆனா அந்த பண்டிதருக்கான அன்பளிப்பு நாளைக்கு தான் கிடைக்க போகுது. யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க குருஜி? சௌதாமினிக்காகவா? நீங்க இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உங்ககிட்ட கேக்குறோம் குருஜி. நாங்க உங்ககிட்ட கேக்குறோம் குருஜி. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது நான் வந்து இங்க அது வந்துருச்சா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். யாரு குருஜி? யாரு இல்ல, எதுன்னு கேளு. எது வரணும்னு சொல்லுங்க.
சூரியன் 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 உதிச்சதா இல்லையா? இரவு போனதா இல்லையா? அநேகமா உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் குருஜி. ஏன்னா சூரியன் உதிச்சு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அட குருஜி, எதுக்காக எங்க கிட்ட மறைக்கணும்? நாங்க உங்களோட சிஷ்யர்கள், நேரடியா சொல்ல வேண்டியது தானே. அன்பளிப்பை பத்தி யோசிச்சு யோசிச்சு உற்சாகம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது எப்ப வரும்னு. அப்படியே தாகத்தோட இருக்கிறவங்க ஒரு கிணத்தை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே. அன்பளிப்புல என்ன பாரு, உபகாரங்கள் எல்லாமே மாயை தானே. பொருட்கள் எல்லாம் வரும் போகும். மகாராஜா என்ன அதை அவரே வச்சுக்க போறாரு. கூடிய சீக்கிரம் எனக்கு அனுப்பி வைக்க போறாரு. அப்படின்னா ஏன் இன்னும் அனுப்பி வைக்கவே இல்ல குருஜி? மகாராஜா ஏன் அன்பளிப்பு அனுப்பி வைக்கல? அதாவது உங்களுக்கு சேர வேண்டியதை ஏன் அனுப்பி வைக்கல? நேத்து அவ்வளவு ஆசையை தூண்டி விட்டுட்டு மகாராஜா எதுக்காக இன்னைக்கு இவ்வளவு தாமதிக்கிறாரு குருஜி? ஆனா அது அவர் அனுப்பும் போது அனுப்பட்டுமே, அதுல நமக்கு என்ன வந்தது? ஏதோ தப்பா இருக்கு. நம்ம மகாராஜா அன்பளிப்பை கொடுக்கறதுக்கு எதுக்கு தாமதிக்கணும்? அதைத்தான் திவ்ய திருஷ்டில பாத்துக்கிட்டு இருக்கேன். மகாராஜா ஏதோ சுப முகூர்த்தத்துக்காக காத்திருக்கிற மாதிரி தெரியுது. குருஜி, உங்க முகத்திலேயே மொத்தமா எழுதி ஒட்டி இருக்கேன். அதுவும் நேத்துல இருந்து. அது மகாராஜாக்கு தெரிஞ்சிருக்காதா என்ன? இல்ல, எங்களுக்கு சரியா படல குருஜி. அன்பளிப்பு வரதா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும். யாரும் உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க போறது இல்ல குருஜி. பண்டிதரை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்த்து அன்பளிப்பு அனுப்பி வைக்கிறதுக்கு வராது. அடடா, எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறீங்க சிஷ்ய பிள்ளைகளே. அப்பப்ப மண்டைக்குள்ள மங்களா எறிகிற அறிவு சுடர் பிரகாசிக்குது. அது எப்போ? அப்படி நாங்க என்ன சொல்லிட்டோம் குருஜி? அதான் மகாராஜா கொடுக்கறதா இருந்தா எப்பவோ கொடுத்து அனுப்பி இருக்கணும். ஆனா மகாராஜா வித்தியாசமா யோசிக்கிறாரு போல இருக்கு. ஆனா என்னோட திவ்ய திருஷ்டியில என்ன தெரியுதுன்னா, மகாராஜாவோட நிறைஞ்ச சபையில இன்னைக்கு எனக்கு பரிசு கிடைக்க போகுது. அட 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 அட, மகாராஜா அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கோம். புறப்படுவோம், போய் பார்ப்போம் இன்னைக்கு சபையில என் கௌரவம் எவ்வளவு தூரம் அதிகரிக்க போகுதுன்னு. வணக்கம் குருவே. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த நாளுக்காக நாம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்காக சாட்சாத் மகாராஜாவே காத்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனுக்கு வாழ்க்கை தலைகீழாகும் போது இப்படித்தான் எல்லாமே தலைகீழாவே மாறும். வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. வணக்கம் மகாராஜா, நான் இங்கதான் இருக்கேன். வணக்கம். ஆனா நீங்க ஏதோ ஒரு நீண்ட கால ஓய்வுக்கு போற மாதிரி எனக்கு ஏன் தோணுது குருவே? ஓய்வுக்கா? அப்படி தோண என்ன காரணம் மகாராஜா? அது நீங்க இத்தனை வணக்கங்களை எனக்கு சொல்லும் போது 1 மாதத்துக்கு சேர்த்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் நான் ஒருவேளை நீங்க மகாராஜா சிரிச்சு விளையாடுறத பார்த்தா எனக்கு கிடைக்க போற பரிசின் அளவு பெருசா இருக்கும் போல. அப்படின்னா மகாராஜா தாமதம் எதுக்கு? கொடுக்க வேண்டியதை கொடுத்துட வேண்டியதானே? வணக்கம் 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 குருவே, வணக்கம். நானும் வணக்கத்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு இவ்வளவு வணக்கங்கள் போதுமா குருவே? மகாராஜா, இல்ல இல்ல, இத நான் இத சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அதாவது அது இருக்கு, அதுதான். ஓ சரி சரி, நீங்க இந்த அன்பளிப்பை பத்தி பேசுறீங்களா? கண்டிப்பா குருவே, கண்டிப்பா. நீங்க முதல்ல உங்க இடத்துல போய் உட்காருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்த உடனே இதையும் நிறைவேற்றிடலாம். எல்லாரும் முன்னாடி கொடுக்க விரும்புறாரு. மகாராஜா என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மகா குருவை பாராட்டும் போது மகா சபையும் ஒன்னா பாராட்டணும்னு நினைக்கிறாரு. நான் சொல்லல, அதேதான். அதுலயும் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் முன்னாடி பாராட்டும் போது அவன் அப்படியே வயிறு எறிவான். ஆனா அப்படி இருந்தும் அவன் கை தட்டி ஆகணும், சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். வணக்கம் மகாராஜா.
பண்டித ராமகிருஷ்ணரே, ராஜகுருவுக்கு வணக்கம் வைக்கணும் தோணவே தோணாதா? இல்ல என்ன பண்ணதா இருந்த குருவே. அப்ப அந்த வணக்கத்தை வைக்க வேண்டியதானே? வணக்கம் குருவே. ஆசீர்வாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நன்றி. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். மன்னிச்சிடுங்க மகாராஜா, அது என்னன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வர வேண்டியதா இருக்கு. என்ன குருவே? அதுல எந்த பிரச்சனையுமே இருக்க போறது இல்ல. ஏன்னா நீங்க வந்துட்டீங்க, மகாராஜாவோட கருணையை பாருங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க குருவே. அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த பல்லாக்கையும் அன்பளிப்புகளையும் கொண்டு வர சொன்னேன். இதை நான் ஒரு பண்டிதருக்கு வழங்க போறேன். இது எல்லாம் உங்களுக்கு தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. குருஜி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்ல இல்லையா? அதனால அமைதியா உட்கார்றீங்களா? விழுந்துட்டாரு தனி. மகாராஜா, ஏற்கனவே நீங்க நிறைய கருணை காட்டியிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இந்த ராஜ்யத்துக்காக பண்ணிருக்க விஷயத்துக்கு முன்னாடி இந்த அன்பளிப்புகள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கு மேலையும் நான் பேசாம அந்த மாளிகையும் உங்களோட மகன் பேர்லயே எழுதிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குருஜி, குருவே, குருஜி, தள்ளு தள்ளு தனி. எழுந்திருப்பா குருஜி. இது எப்படி நடக்க முடியும்? எல்லாமே பண்டித ராமகிருஷ்ணனோட வாரிசுக்கு எப்படி போக முடியும்? இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. உங்களால எதை ஒத்துக்க முடியாது குருவே? குருஜி, நீங்க இப்ப அரசவையில இருக்கீங்க. நாக்க மடக்கி கொஞ்சம் உள்ள வைங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அநியாயம், அநியாயம் மகாராஜா. என்னால அநியாயத்தை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது மகாராஜா. அதுவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு நடக்கிற அநியாயத்தை. மகாராஜா, ஒரு பூ மாதிரி சின்னஞ்சிறு சிசு அது எப்படி அபசகுனத்தின் சின்னமாகும் மகாராஜா? அது எப்படி ஆக முடியும்? ஆனா அந்த குழந்தைக்கு ஜாதகம் சரியில்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஆமா மகாராஜா, வாழ்க்கையில திடீர்னு எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு. என்னோட சாதாரண கண்களுக்கு மோசமா தெரிஞ்ச ஜாதகம் என்னோட ஞான கண்ணால பார்க்கும்போது அது அவ்வளவு மோசமா தெரியல மகாராஜா. அவன் ஒன்னும் துர்பாக்கியசாலி இல்ல மகாராஜா. இந்த விஜயநகரத்துக்கே பாக்கியசாலி. பாக்கியா, கிழவன் அப்படியே பின்வாங்குறான். ஆனா குருவே, நீங்க குழந்தை ஜாதகத்தை நல்லா பார்த்து படிச்சு சொன்னீங்கல்ல. உங்களை மாதிரி ஒரு மகான் வித்வான் புத்திசாலி பண்டிதர் இவ்வளவு பெரிய தவறை எப்படி பண்ண முடியும் குருவே? தப்பு பண்ணது நான் இல்ல. இல்ல 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 நான் இல்ல, நான் இல்ல. அந்த தப்ப செஞ்சது இந்த ரெண்டு முட்டாளுங்க தான். நான் என்னமோ ஜாதகத்தை சரியாத்தான் பார்த்தேன். ஆனா இந்த முட்டாளுங்க இருக்காங்களே, அவங்க ஜாதகத்தை தலைகீழ காட்டிட்டாங்க மகாராஜா. அதுல கணிப்பு சரியா வராதே, என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட குழந்தையோட சேர்ந்து விஜயநகரத்திலேயே வாழலாம். இல்ல மகாராஜா, இல்ல 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 குருவே, இல்ல. என்னால இந்த மொத்த ராஜ்யத்துக்கு சங்கடம் வருதுங்கிறத என்னால எப்பவும் பொறுத்துக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது அபசோகனம் வந்துருச்சுன்னா, ஏதாவது நதிக்கரை உடைஞ்சிருச்சுன்னா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கரை உடைஞ்சது மட்டும் தானே தெரியும் உங்களுக்கு. அதனால நடந்தது என்னன்னு தெரியாதுல்ல. அந்த கரை உடைஞ்சிருந்தாலும் எந்த ஒரு கிராமமும் தண்ணியில மூழ்கல. அதுல ஒரு பலனும் இருக்கு. வறண்டு போயிருந்த கிராமங்களுக்கெல்லாம் தண்ணி போய் சேர்ந்திருக்கு. அப்படியா மந்திரியாரே? குருவே, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு? இந்த செய்தி இன்னும் எனக்கே வந்து சேரலையே. ஆமா, எனக்கு தெரியாத விஷயமே இல்ல இல்ல. இததான் நான் விரும்பினேன் குருவே. என்னுடைய மகன் இந்த விஜயநகரத்துக்கு அபசுகுணம் இல்ல,
அவன் ஒரு பாகியசாலின்னு நீங்களே இந்த தர்பாருக்கு முன்னாடி சொல்லணும்னு நான் விரும்பினேன். அப்படின்னா குருவே, நீங்க சொல்ல வரதுக்கு அர்த்தம் என்னுடைய குழந்தை விஜயநகரத்துல இருக்கும்போது இங்க வர இருந்த சங்கடத்துக்குள்ள ராஜ்யத்துக்கு நன்மை ஒளிஞ்சுகிட்டு இருந்ததுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா பண்டித ராமகிருஷ்ணரே, இப்ப பாருங்க, அந்த குழந்தையால உங்களுக்கு ஓய்வு கிடைச்சது. அந்த குழந்தையால தானே உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் மாளிகை சுகம் கிடைச்சது. அது மட்டுமா, நல்ல உணவு கிடைச்சது. அதே குழந்தையால தானே குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, குளிக்கிறதுக்கு கூட பாலை பயன்படுத்துனீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி விஜயநகரத்துக்கு துர்பாக்கியமா இருக்க முடியும் மகாராஜா? அப்ப குருவே, நீங்க தானே எங்களை ஊருக்கு வெளியில அனுப்புனீங்க. இப்போ உங்களை திரும்ப வர சொல்லி சொல்றதும் நான் தானே பண்டிதரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஜாதகத்தை நாம நம்பித்தான் ஆகணும். ஆனா கண்மூடித்தனமா நம்ப கூடாது. அன்னைக்கு இதத்தானே நீங்க இந்த மொத்த சபை முன்னாடியும் சொன்னீங்க. அப்படி இருக்க இப்ப உங்களுக்கே உங்களோட வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா குருவே, அந்த குழந்தை பாக்கியசாலியா? ஆமா மகாராஜா. அப்படின்னா அந்த குழந்தைய திரும்பவும் கூட்டிட்டு வரணுமா? கூப்பிட வேண்டியதுதான். அப்படின்னா அந்த குழந்தைய அரசவைக்கு வர அனுமதிக்கலாமா? நிச்சயமா மகாராஜா. அப்படின்னா இந்த அரண்மனையில குழந்தை வாழ்றதுக்கும் அனுமதிக்கணும். ஆமா மகாராஜா. இல்ல மகாராஜா, அந்த குழந்தைக்கு அவ்வளவு தேவையில்லை மகாராஜா. அப்பா அம்மா இருக்கிற இடத்துலயே நல்லா இருக்கு. அப்படியா? சரிதான் சரிதான். நம்ம குறைஞ்சபட்சம் குழந்தையோட பேர் சுட்டும் விழாவை அரண்மனையில நடத்தலாம். அதுக்கு என்ன மகாராஜா, அவசியம் செய்வோம். இதுல என்ன இருக்கு? நல்ல பிரமாதமா செய்வோம். அரச சம்பிரதாயத்தோட நல்லாவே செய்வோம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா, நீங்க போங்க. இந்த பல்லாக்கை எடுத்துட்டு போய் நீங்க உங்க மகனை விஜயநகர ராஜ்யத்தோட என்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க. குழந்தைக்கு இங்கேயே பேர் சூட்டிடலாம். நன்றி மகாராஜா, நன்றி. குருஜி, சீக்கிரமா தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க. உங்க எதிரி மகனோட பேர் சூட்டு விழால போய் கலந்துக்கிறது மட்டும் இல்லாம நீங்க அவமானத்தையும் ஏத்துக்க போறீங்களா? சொல்லுங்க குருஜி. முட்டாள் சிஷ்யனே, சில சமயங்கள்ல எதிரியோட வெற்றியை தடுக்கிறது கூட தோல்வி கிடையாது, அது வெற்றி தான். இப்ப அந்த பண்டிதன் அனுபவிக்கிறது எல்லாமே அவனை விட்டு போயிடும். அவன் எங்க இருந்தாலும் அங்கேயே வந்து சேருவான். குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இருந்து எல்லாம் பறிக்கப்பட்டுரும். ஆனா அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் குருஜி? என்ன கிடைக்குமா? அந்த குழந்தைக்கு நான் தானே பெயர் சூட்டணும். அப்ப பாருங்க, அந்த குழந்தைக்கு வைக்கிற பேர்ல அதை கேட்டு கேட்டு தினம் அவன் பயப்பட போறான். அம்மா சாரதா, சீக்கிரம் வாங்க, நமக்கு விஜயநகரத்துக்குள்ள வரதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. எழுப்பிட்டல, எவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்க வச்சு தெரியுமா? ஆமா, இத பிடிங்க. நான் சந்தோஷமான செய்தியை தான் சொல்ல வந்தேன். சந்தோஷமான செய்தியா? என்ன சந்தோஷமான செய்தி? இப்பதான் ஒரு குழந்தைய பெத்தெடுத்தீங்க, அதுக்குள்ள இன்னொன்னா? அட என்னம்மா நீங்க வேற. எந்த விஷயத்தை எங்க இருந்து எங்க கொண்டு போறீங்க ரெண்டு பேரும்? மகாராஜா ஒன்னும் படைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லல. அப்படியே குழந்தைய பெத்து போட்டுக்கிட்டே இருந்துட்டு படைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்ல. இப்ப எதுக்காக கத்துறீங்க? இப்ப எதுக்காக கத்துறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நாம திரும்ப நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்ல. என்ன இல்ல? நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்ப நமக்கு திரும்ப கிடைக்குது. அங்கதானே நம்மளுடைய நினைவுகள், கனவுகள் எல்லாமே வசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் என்னடானா உங்ககிட்ட இருந்து ஏதோ பறிக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. இவ்வளவு வருஷமா சபையில நீ பண்டிதருங்கிற பதவியில ஒண்ணுத்துக்கு உதவாம இருந்த. இப்பதான் நமக்குன்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை கெடுக்க பாக்குறியா நீ? என்ன ஈஸ்வரா இது? இந்த மாளிகை, இந்த விலை உயர்ந்த பொருட்கள். ஆமா ரமா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பழைய ஒண்ணுத்துக்கு உதவாத நினைவுகள் கிட்டையும் உடஞ்ச வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆமாமா, இந்த தங்கம், ஆபரணம், அன்பளிப்புலாம் போலியானது. அப்புறம் இந்த குண்டப்பா பெருக்கி பெருக்கி தங்கத்தெல்லாம் அள்ளி கொண்டு போய் அடியில வச்சு தூங்கிக்கிட்டு இருந்தால, அது எல்லாமே போலிடா கண்ணா. இதோ பாரு, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உருக்கி எடுத்து இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பொம்மையை உருவாக்கி அதே வீடாக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த லாமா எல்லா கனவையும் மண்ணவாரி கொட்டிட்டான். பேராசையான கனவுகள்லாம் உடைஞ்சுதான் போகும், புரியுதா? அண்ணா, மகாராஜா எதுக்கு போலியான தங்கத்தை தரணும்?
மகாராஜா நமக்கு போலியான தங்கம்லாம் அனுப்பல. மகாராஜா வெறும் உணவுப் பொருட்களை மட்டும்தான் அனுப்புனாரு. மத்த போலியான பொருட்கள் எல்லாம் நான் தான் மந்திரியார்கிட்ட கேட்டு வாங்கினேன். குரு பத்திக்கிட்டு எரியறதுக்காக. அவர் நம்ம குழந்தைய அபசுகுணமானவன்னு சொன்னார்ல, அதுக்கு அவரை பழி வாங்கறதுக்காக. ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்பா. என்னோட 7 நாட்டு சனியை விரட்ட உங்களுக்கு 7 நாள் கூட ஆகல. ஆனா இந்த மாளிகை உண்மையானது இல்ல. நாங்க இங்கதான் இருக்க போறோம். என்ன இங்கதான் இருக்க போறோம்? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு இங்கிருந்து போய் தான் ஆகணும். இங்க நம்ம பழக்கமும் கெட்டு போயிட்டு இருக்கு. பழக்கங்கள் கெட்டு போயிட்டு இருக்குன்னா ஆரோக்கியமும் கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பாரு, ஆரோக்கியம் கெட்டு போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் குழந்தைய நீ எப்படி பாத்துப்ப? அப்புறம் பெரிய வீடு இருக்கிறவங்களுக்கு இடையில தூரமும் அதிகரிச்சிடும். தூரம் அதிகரிச்சா பிரிவு ஏற்படும். ஆனா சின்ன வீடுகள்ல இடைவேளைக்கு இடமே இருக்காது. அங்க ஒரு மொத்த குடும்பமும் ஒன்னா வாழ்வாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரோட சுகதுக்கங்களை பகிர்ந்துப்பாங்க. இல்லையாமா? அப்பா, நான் வழக்கமா என்னோட கோமணத்தை தான் ஈரமாக்குவேன். ஆனா நீங்க இப்படி பேசுறத கேட்டு என்னோட கண்கள் ஈரமாயிட்டு இருக்கு. வா போலாம். அப்படி வாங்க வலிக்கு. மகாராஜா, பேருங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல. அது ஒருத்தர் கூப்பிடுறதுக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுறது. அந்த பேருங்கிறது ஒருத்தரோட அடையாளத்தின் ஆதாரமாவே இருக்கக்கூடியது. அதனால எந்த பெயர் சூட்டு விழாவுக்கு இந்த சபை கூட்டப்பட்டிருக்கோ, அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் அவரோட மனைவியான சாரதா தேவிக்கும் பிறந்த மகனுக்கு சூட்ட போற பெயரால அவன் அறியப்பட போறான், அடையாளம் காணப்பட போறான், அழைக்கப்பட போறான். அதனால் அவனோட பெயர் சுப முகூர்த்தம் மற்றும் ஜாதகப்படி இருந்தாகணும். என்ன மன்னிச்சிருங்க குருவே, ஆனா ஜாதகத்துக்கு அவசியம் இல்ல. இந்த குழந்தை பாக்கியசாலின்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு. விஜயநகரத்துக்கும் இவன் ஒரு பாக்கியசாலி தான். இதனால நான் அறிவிக்கிறது என்னன்னா, இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடக்கும். பெயர் குழந்தையோட தான் இருக்கிறதுனால அதை தேர்ந்தெடுக்க போறதும் இந்த குழந்தையே தான். என்னுடைய பேரை இப்போ நானே தான் தேர்ந்தெடுக்க போறேன். நான் சின்ன பையனா, அதுக்கு என்ன? என் பேரை தேர்ந்தெடுக்க எனக்கு தான் உரிமை இருக்கு. மகாராஜா, இந்த குழந்தை இன்னும் சின்ன குழந்தை. அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு எந்த பேர் பிடிச்சிருக்குன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப சுலபம் தான் மந்திரியாரே. இந்த குழந்தை யாரை நோக்கி பார்க்கறானோ அந்த நபர் அவங்களுக்கு பிடிச்ச பெயரால இந்த குழந்தைய அழைக்கட்டும். அப்ப அதை கேட்டு இந்த குழந்தை சிரிச்சிட்டான்னா அது மூலமா அந்த பேரை இந்த குழந்தை தேர்ந்தெடுத்துட்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா சொன்னீங்க மகாராஜா. ஆஹா, இந்த சபையில யாராவது புத்திசாலியா இருக்காங்கன்னா அது நீங்க தான் மகாராஜா. அப்படியே என்ன மாதிரி? சரி, ஆரம்பிக்கலாம். இப்ப முதல்ல மிகுந்த மரியாதைக்குரியவர் யாரோ அவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஒரு குழந்தைக்கு மிகவும் மரியாதைக்குரியவர் யாருன்னா அது அவங்க தாய் மட்டும்தான். குருஜி, ஏன் மகாராஜா சொல்றத நீங்க எப்பவும் முழுசா கேட்காம முயல் குட்டி மாதிரி குதிச்சு முன்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க? ஐயோ குருஜி, பின்னாடி வாங்க. எதுக்கு அரசவையில உங்க மானத்தை நீங்களே வாங்கிக்கிறீங்க? வாங்க வாங்க. மகாராஜா, இத சொல்லத்தான் நானும் முன் வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே முந்திக்கிட்டீங்க. இங்க என்ன ஏதாவது ஓட்டப்பந்தயம் நடந்துட்டு இருக்கா என்ன? இப்படி எல்லாருக்கும் முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கீங்க. இங்க பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கு. என்னோட பேர் மட்டும் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படட்டும். அப்புறம் உங்க பேர் அடையாளத்தையும் நான் அழிச்சிடுறேன். நான் யாருன்னு தெரியும்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன். வாங்க சாரதா தேவி. என்னோட செல்ல கண்ணா கோபால பாபு. என்னோட செல்ல அண்ணன் பையன்
அவனுக்கு பேர் வைக்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கான். என்னோட செல்ல பரலாமா. என்னுடைய கருணைய வாய்ப்பா பயன்படுத்திக்க நினைக்காத. நீ எனக்கு எந்த பேரும் கொடுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லதா இருக்கும். புரிஞ்சுதா மணிக்குமார்? இங்க பாரு மாடையா. நீங்க இந்த ராஜ்யத்தோட ராணின்னு யார் சொன்னது? என்னோட இதயத்துக்கிட்ட கேளுங்க. நீங்க அழகின் ராணி. இவன் தான் நம்மளுடைய சின்ன பாபு. என்ன ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்களா? இல்ல காதுகள்ல கவிதை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நான் அப்படியே மயங்கி போக போறேன். இவன் தான் நம்மளோட தனியாராம் மிளகாய் குமார் மஞ்சள் பாபு. நீங்களாவது எனக்காக மனசுல இருந்து யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னமோ மசாலா பெட்டியை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு வேணா தவளை மாதிரி குதிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வாய்ப்பு தரவே மாட்டேன். இப்ப என்னோட முறை. கடவுளோட வரமா இந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கான் ராமகிருஷ்ணா. அதனால நான் இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்கேன்னா, பிரபுதேவா எப்படி இருக்கு? பண்டிதன் பிரபுதேவா. இன்னைக்கு எப்படியும் நம்ம குருஜிக்கு வாய்ப்பு கிடைக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க மகாராஜா. நான் ராமகிருஷ்ணரை விட பெரியவன். அதனால முதல் வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கணும். ஆனா குருவே, இந்த குழந்தை உங்களே இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணரை தான் பார்த்தான். அட இருக்கட்டும் மந்திரியாரே, அதுவோ சின்ன குழந்தை, ஒண்ணும் தெரியாத குழந்தை. அதுக்கு எப்படி தெரியும் பெரிய பண்டிதர் யாரு சின்ன பண்டிதர் யாரு, யாருக்கு மரியாதை செய்யணும்னு? தேவையில்லாம உபதேசம் பண்ணிட்டு இருக்காதீங்க கிழவா. நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு இலக்கியங்கள நான் என் அம்மாவோட வயித்துக்குள்ள இருந்தே கேட்டு வளர்ந்திருக்கேன். மகாராஜா, முதல்ல குருவுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். வாங்க குருவே, வாங்க. சரி குருவே. சொல்லுங்க மகாராஜா. அப்பா, நீங்க உங்களுக்கான வாய்ப்பை வேற ஒருத்தருக்கு தரீங்க. அப்போ இதுக்கான அர்த்தம் நீங்க இன்னும் எனக்காக ஒரு பேரை யோசிக்கவே இல்ல. நீங்க ஒரு சோம்பேறின்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ சோம்பேறியா அப்பா? மகாராஜா, என்னோட ஞான திருஷ்டிப்படி இந்த குழந்தையோட பேரு பால ஆரம்பிக்கணும். அதுதான் இவனுக்கு நல்லதா இருக்கும். அதனால நான் இவனுக்கு வைக்கிற பேரு பூதநாதன். கிழவா, நீங்க என்னோட எதிர்பார்ப்பை எல்லாம் ஏமாத்திட்டீங்க போங்க. நீங்க என்னமோ உங்களோட முகத்தை விட ஒரு பயங்கரமான பேரை வைப்பீங்கன்னு நான் யோசிச்சேன். பூதநாதா, சிரி சிரி சிரி. பூதம் மாதிரி என்ன முறைச்சு பாக்குறல்ல, அதுக்கு தான் உனக்கு பூதநாதன் பேர் வச்சேன். ஏமாத்துக்கார கிழவா, நீங்க தான் பூதநாத.
பூதநாதன்னு எனக்கு பேரு வைக்க பாக்குறீங்களா? முதல்ல பூதநாதன்ற பேரு சாட்சாத் அந்த சிவனோட பேருன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ ஒரே ஒரு தடவை சிரிச்சா மாட்டிக்குவ. சிரி. போன ஜென்மத்துல நீங்க குரங்கா இருந்தீங்களா? சிரிடா பொடி பயலே. பயமடு. மூடிட்டா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க குழந்தை உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்கான். உங்க குழந்தைக்கு ஏதாவது பேரை யோசிச்சிருக்கீங்களா? இவன் வந்ததுனால என் வாழ்க்கையில ஒரு புது சூரியன் உதிச்சிருக்கு மகாராஜா. சூரியன்றது பிரகாசத்தின் பிரதிபலிப்பு. இவன் என்னுடைய வாழ்க்கையின் ஒளி மகாராஜா. இவனை பார்க்கும்போது என்னவோ நானே மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு. என்னுடைய முதன்மையான கடவுள் சூரியன். அந்த சூரியனை வணங்காம எந்த ஒரு பண்டிதனோட நாளும் ஆரம்பிக்காது. அதே சூரிய தேவனின் பெயரால குரு சொன்னதை கேட்டு வான்ற இடத்துல பாஸ்கர்ன்ற பேரை நான் வைக்க விரும்புறேன். இந்த பாஸ்கரன் ஒரு நாள் சூரியன் மாதிரி இந்த மொத்த உலகத்திலையும் பொலிவா ஜொலிப்பா. ஐயோ அப்பா, இது கொஞ்சம் அதிகமா இல்லையா? நீங்க என்ன வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்ல ஒன்னாவே ஆக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் உங்களுடைய மகன். உங்களை விட இன்னும் பிரகாசமா ஜொலிச்சு காட்டுவேன். மகாராஜா, குழந்தை அவனோட பேரை தேர்ந்தெடுத்துட்டான். அவன் சிரிக்கிறான் பாருங்க. அற்புதம். குழந்தை அவனோட பேரை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அதனால இன்னையிலிருந்து இந்த குழந்தையோட பேரு என்னன்னா பண்டிதன் பாஸ்கரன் சர்மா. பிரமாதம். பாஸ்கரனுடைய உதயத்துல உங்களோட சூரியன் அஸ்தமனம் ஆகுறது எனக்கு நல்லா தெரியுது. அதுவும் நிரந்தரமாவே. பூதநாத பயலே. வெளியே இரவு தூங்கிட்டு இருக்கு, உள்ள இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னவோ ஒரே நாள்ல என்ன பெருசாக்குற மாதிரி அவ்வளவு உணவு கொடுத்துட்டாங்க. அது சரி, என் வயித்துல குடுகுடுன்னு ஓடுற சத்தம் இவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நான் எதுக்காக இவங்க குரட்ட சத்தத்தை கேட்கணும்? இப்போ நம்மளோட பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாரதா, போ, பாஸ்கரன் உன்னதான் கூப்பிடுறான். என்ன இல்ல, உங்களதான் கூப்பிடுறான். ஐயோ, உன்னதான் கூப்பிடுறான். போயே. உங்களதான் கூப்பிடுறான். சாரதா, உன்னதான் கூப்பிடுறான். உங்களை பொண்ணு. அப்படி என்ன உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச பாஷையில அவன் என்ன கூப்பிட்டு இருக்கான்? வாங்க வாங்க. என்ன ஒருவேளை எனக்கு பதிலா அவன் உங்களை கூப்பிட்டு இருந்தான்னா? அச்சோ,
அச்சச்சச்சோ, என்னடா பாஸ்கரனுக்கு என்ன ஆச்சு? சரதா, ஒரு சின்ன குழந்தை இன்னும் சின்னதாகும் போது அவங்களுக்கு திரும்ப திரும்ப பசி எடுக்கும். ராமா, நீங்க உங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா பழைய நம்ம பையன் மேல போடுறீங்க. இவனை ஒரு வேளை ஏதாவது கடிச்சிருக்குமோ, இல்ல இவனுக்கு வயிறு வலிக்குதோ என்னவோ? அதெல்லாம் இல்ல, இந்த கடிச்சிருக்கும் வயிறு வலிக்குன்றதெல்லாம் உன்னுடைய சாக்கு போக்கு. ராத்திரி இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் சண்டை போடுறது கேட்கறதுக்காக நான் உங்களை எழுப்பல. நான் என்ன பண்ணிருக்கேன்னு என் பின்னாடி கொஞ்சம் பாருங்க. சரதா, இவன் அவனோட கோவணத்தை அசிங்கப்படுத்திட்டான். இது இன்னைக்கு 3வது தடவை. இவனுக்கு இது 3வது தடவை. ஆனா இதை சுத்தம் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. இப்படியே எண்ணிட்டு இருக்க போறீங்களா இல்ல என்ன சுத்தமும் பண்ணுவீங்களா? நான் ஏன் பண்ணணும்? எனக்கெல்லாம் வராது. கோவணத்தை கட்டி விட நான் என்ன பாடமா படிச்சிருக்கேன்? என்ன சுத்தம் தானே பண்ணணும். இப்ப இதுக்கும் முகூர்த்தம் ஏதாவது பார்த்து தரணுமா? வா, சீக்கிரம் அவனுக்கு துணியை மாத்தி விடு. வந்துட்டாங்க எஜமானி அம்மா. எதுவும் சொல்லாமலேயே எல்லாரையும் எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. கால தூக்கு. உன்னோட கால இல்ல, குழந்தை கால தூக்கு. ஓ, 2 காலையும் தூக்கு. தூக்குற. இப்ப துணியை எடு. பொறுமையா, அமைதியா. ஐயோ, என்ன பொறுமையா அமைதியா? இவன் பாருங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்கானு. பாஸ்கரா, ஆடாத, அசையாம இரு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.